பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தொடர். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருந்தது. இதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியானது தாவேக கட்சிக்கு தனது ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் 2029 அவர் கூட தான் கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 10 வருட கூட்டணி இப்ப முடிவுக்கு வந்திருக்கிறது. எம்பி எல்லாமே நாங்கள் ஒரு சில முடிவுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம், ஹார்ஷான வார்த்தைகள்லாம் பயன்படுத்த வேண்டாம், ஜனநாயகத்தை ஒன்றாக சேர்ந்து காப்பாற்றும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க? 20 ஆண்டு கால கூட்டணி முடிவுக்கு வந்திருக்கிறது. 2004ஆம் ஆண்டு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியை மறுதளித்து விட்டு அமையப்பெற்ற கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்தது. அன்றிலிருந்து இன்று வரை இடையில் ஒரே ஒரு தேர்தல் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு இல்லை என்கிற அந்த நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தது. ஏனைய எல்லா தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்துதான் கூட்டணியில் தேர்தல்களை சந்தித்திருக்கின்றன. இப்ப திடீரென காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த மனமாற்றம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற பச்சை துரோகம் என்றுதான் நான் பார்க்கிறேன். குறிப்பா நீங்க ஒரு வலிமையான மதசார்பற்ற சக்தியாக தமிழ்நாட்டு களத்தில் நிற்பீர்கள். ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய விஷயங்களில் நெருக்கடி கொடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டணியினுடைய முகம் முதலில் வெளிப்பட்டது. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அண்மையில கூட டீலிமிட்டேஷன் விவகாரத்துல வரட்டும் பார்த்துக்கலாம் நாங்க மம்தா பானர்ஜி. ஆனால் டீலிமிட்டேஷன் என்பது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும், அது நம்மை போன்ற மாநிலங்களை நசுக்க பார்க்கும் என்கிற அந்த ரீதியில் அந்த பிரச்சனையை மிக வீரியமாக கையில் எடுத்து அந்த தோல்வியை மசோதாவுக்கு தந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அது காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றியாக டெல்லியில் பார்க்கப்பட்டாலுமே கூட அதற்கு அகரம் திட்டியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். ஒரு நெடிய பட்டியலை என்னால் தர முடியும். 2009 ராகுலை பிரதமர் என்று முன்மொழிந்ததில் துவங்கி 2024 ஒரு மகத்தான வெற்றியை, அதுவும் 100 விழுக்காடு வெற்றியை இந்தியா கூட்டணியில் தந்த மாநிலம் என்கிற அந்த பெருமையை தந்ததில் துவங்கி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா நிலையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு துணை நின்றது. ஆனா இந்த தேர்தல் பேச்சுவார்த்தை துவங்கியதிலிருந்தே காங்கிரஸ் துரோக முகத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தது. நீங்க கடைசியாக என்னுடைய உழைப்பில், என்னுடைய உதிரத்தில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டையும் பெற்றுக்கொண்டு 1 மாத காலம் கூட முழுமையாக நிறைவு பெறாத நிலையில் இப்போது இந்த நிலைப்பாட்டை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான அணுகுமுறை. அப்ப கடைசி வரைக்கும் முடிந்த வரைக்கும் காங்கிரஸ் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க கடைசியா ஆட்சி அதிகாரத்துக்கு 50 வருடங்களுக்கு மேலாச்சு. 67ல ஆட்சி அதிகாரத்துல இருந்தது. இப்போ ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்திருக்கு, நம்ம ஆட்சி அதிகாரத்துல உட்காருவோம். ஒரு கிட்டத்தட்ட டெல்லியில இருந்து வரக்கூடிய தகவல்னு சொல்லி என்ன போடுறாங்கன்னா, ஒரு பெண் வேட்பாளர், பெண் எம்எல்ஏ அமைச்சராகத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதாக குறிப்பிடுறாங்க. அப்ப இது ஒரு பாசிட்டிவா தானே காங்கிரஸ் எடுத்திருப்பாங்க. இல்ல, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. நீங்க மறந்துடக்கூடாது. மோடிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சதா? இல்ல. காங்கிரஸோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்தது திராவிட முன்னேற்ற கழகம். 2014க்கு பிறகு ஒன்றிய அமைச்சரவையில அங்கம் வகிக்கக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு கிடைக்கல. அப்ப 2024ல திமுக தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் சேரும் என்கிற முடிவை எடுத்திருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்களேன். அப்ப எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு கனிந்த போதும் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். கொள்கை உறுதிப்பாட்டோடு, லட்சிய உறுதிப்பாட்டோடு நாங்கள் ஒரு மதச்சார்பற்ற அணியை கட்டி எழுப்பி இருக்கிறோம், அதில் நிற்போம்னு நின்னாரா இல்லையா முதலமைச்சர்? ஏன் நிதிஷ்குமார் மாதிரி போக தெரியாதா? போயிருக்க முடியாதா? போனால் வரவேற்காதா பாஜக? அந்த ஈனப்பிழப்பு தேவையில்லைன்னு நினைச்சாரு முதலமைச்சர். இந்த ஓடுகாலி வேலை தேவை. இப்பவுமே காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பிஜேபி RSS எதிர்க்கிறோம், தாவகாவோடு சேர்ந்து நின்று அவர்களை உள்ள விடாமல் தடுப்போம், மதசார்பற்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம்னு தான் சொல்றாங்க. தாவேகா மதச்சார்பற்ற கொள்கைகளில் உறுதியாக இருக்கான்னு கேட்கிறேன். ஒன்றிய அரசை எதிர்க்குமா? நேற்றைக்கு அறிக்கை என்ன கொடுத்திருக்காரு விஜய்? மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மாநில நலனுக்காக தொடர்ந்து பாடுபடுவோம். விஜயினுடைய அறிக்கை தானே சார் சொல்லியிருக்கு. என்ன சொன்னுச்சு விஜயினுடைய அறிக்கை? அப்ப மத்திய அரசோடு இணக்கமாகனா என்ன இணக்கம்? டெல்லி சொல்வதை எடப்பாடி பழனிசாமி போல நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் என்கிற சமிச்சை தானே கொடுத்திருக்காரு. அப்ப நீங்க எப்படி விஜயை நம்பி போறீங்க? அது ஒரு மண் குதிரை இல்லையா?
சரி சார், அப்படியே இருக்கட்டும். பிஜேபி உள்ள வந்துடும். எப்படி சார் ஒரு என்ன சார் அரித்மேட்டிக் கால்குலேஷன் உங்களுது? காங்கிரஸ் கட்சிக்கு அறிவு இருக்கா இல்லையா? மூளையை கலட்டி ஓரமாக வைத்து விட்டு காங்கிரஸ் கட்சி இயங்குதா? ஒரு சீட்டு தான் சார் ஜெயிச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி. எப்படி சார் போகும் பாரதிய ஜனதா கட்சி விஜய்க்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பதற்கு? அப்படியே ஆதரவு கொடுத்தாலும் விஜயால் ஆட்சி அமைக்க முடியுமா சார்? அப்ப நீங்க என்ன மனநிலையை வெளிப்படுத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? உங்களுக்கு பதவி வெறி, அதிகார அரிப்பு இருக்கு, அதனால போனேன்னு சொல்லுங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. என்னமோ சப்பக்கட்டு கட்டுறீங்க. நாங்க மதச்சார்பற்ற அணியை கட்டி இருக்கிறோம். நாங்க பாஜகவை உள்ள வராம நீங்க வலிமையாக இருக்கிற ராஜஸ்தான் மாநிலத்துல தடுக்க வக்கில்ல காங்கிரஸுக்கு. பாஜக உள்ள வராம வலிமையாக இருந்த கேரள மாநிலத்துல தடுக்க வக்கில்ல. ஒரு சீட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டான். ஒரு மாநகராட்சியை கேப்சர் பண்ணிட்டாங்க. உங்க வசம் இருந்த மாநகராட்சியை கேப்சர் பண்ணிட்டாங்க. அதை தடுக்க முடிஞ்சுச்சா? அந்த கையாலாகாத தனத்தோடு இங்க உட்கார்ந்துட்டு நாங்க பாஜகவை தடுக்கிறதுக்காக விஜயோட வச்சுக்க. யாரை ஏமாத்துறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் என்ன அரசியல் தெரியாதவர்கள், அரசியல் ஆளாகலம் புரியாதவர்கள் நீங்க நினைச்சிட்டீங்களா? இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய துரோகம் பாருங்க. மை இன்னும் காயல சார், கையில இன்னும் மை காயல. அதற்குள்ளாக இவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்க செஞ்சிருக்கீங்களே, இதை எப்படி ஏற்பது? மை பிரதர் ஸ்டாலின் அப்படின்னாரு ராகுல் காந்தி நாடாளுமன்ற தேர்தலின் போது. ஒன்னாக பிரச்சாரம் செஞ்சாரு, ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்தாரு. என்ன சார்? அப்ப மனசுக்குள்ள எவ்வளவு விஷம் உங்களிடத்துல இருந்திருக்கு, எவ்வளவு பெரிய பச்சோந்தியாக வெளிப்பட்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. ராகுல் காந்தியை நான் பார்த்து கேட்கிறேன், ஈரம் என்பது கொஞ்சம் கூட இதே போன்ற முடிவை திமுகவும் தான் இதே போன்ற முடிவை திமுகவும் தான் கடந்த காலங்களில் எடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி காங்கிரசுடைய எம்பிக்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ அந்தந்த சூழல் கருதி தானே முடிவு. திமுக எப்ப எடுத்துச்சு சொல்லுங்க? எப்ப எடுத்து பிஜேபி கூட கூட்டணி வச்சு அவங்களுடைய அமைச்சரவையில் அங்கம் வச்சாங்க இல்லையா? அதை சொல்றாங்க. மினிமம் காமன் ப்ரோக்ராம் தெரியுமா காங்கிரஸ் கட்சியில எவனுக்காவது? ரொம்ப அசிங்கமா போட, நான் தப்பா பேசக்கூடாதுன்னு ரொம்ப கண்ணியமா பேசுறேன். மினிமம் காமன் ப்ரோக்ராம் ஒரு கடிவாளத்தை போட்டார் கலைஞர். தெரியுமா தெரியாதா காங்கிரஸ் கட்சியில இருப்பவர்களுக்கு? ப. சிதம்பரம் மாதிரி சீனியர் பொலிட்டீஷியன் போய் கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. அண்ணன் திருநாவுக்கரசு இருக்காரு, அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர், அரசியலின் ஆழ அகலம் பார்த்தவர், தேசிய அரசியலை முழுமையாக உள்வாங்கியவர். போய் கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கதர் சொக்காய்கள்கிட்ட. மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு போட்டு பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எதை செய்வேன்னு சொன்னானோ அதை நீ செய்யக்கூடாதான்னு கடிவாளம் போட்டதுக்கு பெயர் தான் குறைந்தபட்ச பொது செயல் திட்டம். அதை செயல்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். பாஜகவை அப்படி கட்டுப்படுத்தி வச்சிருந்தோம். இப்ப நீங்க போய் கட்டுப்படுத்துவீங்களா தாவேகாவை? சொல்லுங்க, கட்டுப்படுத்த முடியுமா உங்களுக்கு? இந்த வந்துருச்சு, ஓலை வந்துருச்சு. புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறியா மறுக்கிறியா? தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு கேட்டாரு காலையில. கையெழுத்து போடுவியா மாட்டியா கேட்டாரு. நீ போய் தடுத்து நிறுத்து. புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு எதிரானது, தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கைக்கு எதிரானது, தமிழ்நாட்டினுடைய அடிப்படை சித்தாந்தத்துக்கு ஆபத்து தரும். அதனால காங்கிரஸ் கட்சி கடிவாளம் போடுது. மினிமம் காமன் ப்ரோக்ராம் போட்டோம். விஜய் கிட்ட நாங்க சொல்லிட்டோம், இந்த மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டார் விஜய். நாளைக்கு அறிக்கை வெளியிடுவதற்கு சட்டமன்ற கட்சி காங்கிரஸ் தலைவர் தயாரா? கிரீஷ் சோடங்கர் சொல்லுவாரா? ஜோதிமணி சொல்லுவாரா? யோகிதா இருக்கான்னு கேட்கிறேன். நான் சொல்றதுக்கு திராணி இருக்கா உங்களுக்கு? அதை சொல்லுகிற திராணி இருக்கா? சொல்லுவீங்களா நீங்க? அப்ப எந்த லட்சணத்துல நீங்க இருந்துகிட்டு திமுகவை பார்த்து குறை சொல்றீங்க? சார், திமுகவை போல ஒரு இயக்கத்தை இந்திய துணை கண்டத்துல பார்க்க முடியாது. நீங்க திமுக மேலாம் நாக்கு மேல பல்லு போட்டு பேசாதீங்க. உங்களுக்கு அந்த யோகிதை கிடையாதுன்ற நான். உங்களை மாதிரி பதவி வெறிக்காக ஓடி அலைகிறவர்கள் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினர். என்ன சார் தேர்தல் முடிவு நேற்றைக்கு குளத்தூர்ல தோத்தாலும் நன்றி சொல்ல போறாரு. மக்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறார்கள். தமிழ்நாடே ஒரு சோகத்துல மூழ்கி கிடக்கு. கூட்டணி கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் சொல்றாரு, நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன், நீங்க என் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வாங்க, நீங்க எல்லாரும் சட்டமன்றம் எப்படி இருக்கும்னு கேட்டு நான் தழுக்க பேசுறாரு. தமிழ்நாட்டே ஒரு சோக சூழலை கப்பிக்கொண்டு நகர்ந்து கொண்டு இருக்கு. ஒரு வார்த்தை போன் போட்டு கேட்கலையே சார் ராகுல் காந்தி? என்ன சார் மனுஷனி? நீ நாடாளுமன்றத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட போது உங்களுக்கு ஆதரவாக நின்றது திராவிட முன்னேற்ற கழகம், மறந்துடாதீங்க. மீண்டும் ராகுல் நாடாளுமன்றத்துக்குள் நுழைய வேண்டும் என்று சண்டமாரதம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம், மறந்துடாதீங்க. உங்க சொந்த கட்சிக்கான 2019 உங்களை சொல்லல சார், நீங்க தான் பிரதமர் வேட்பாளர்னு. தமிழ்நாட்டுக்கு உங்களை கொண்டு சென்னையில உங்களை நிக்க வச்சு ராகுல் தான் எங்கள் பிரதமர் வேட்பாளர்னு காங்கிரஸ் சொல்லாததை அன்றைக்கு சொன்னவருக்கு பெயர் மு.க. ஸ்டாலின். மறந்துடாதீங்க மிஸ்டர் ராகுல், நன்றி மறந்துடாதீங்க. ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்க முடியலையே. விஜய்க்கு இளைஞர்கள் ஆதரவு திரண்டு இருக்கு, இளைஞர்களுடைய ஆதரவை யாரும் மறுதளிக்க முடியாது அப்படிலாம் போட்டீங்களே ட்விட்டு. அப்ப உங்க மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருந்திருக்கு.
ஏன் சார் திமுகவுக்கு ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ண என்ன சார் கெட்டு போயிருவீங்க நீங்க? காங்கிரஸ் போட்டியிடுகிற இடத்தில் மட்டுமே பிரச்சாரம் பண்றீங்களா? முதலமைச்சர் அப்படி சொன்னாரா? முதலமைச்சர் அப்படி செஞ்சாரா? காங்கிரஸ் போட்டியிடுகிற இடங்களில் நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன், திமுகவுக்கு மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொன்னாரா? அதுதான் மு.க. ஸ்டாலின். அந்த தாயுள்ளம் கொண்ட தலைவருக்கு பேர் தான் மு.க. ஸ்டாலின். நீங்க யாருன்றத தமிழ்நாடு ஏற்கனவே பார்த்துருச்சு. இன்னைக்கு நீங்க உங்களை நிரூபித்துக் கொண்டீர்கள். நான் இந்த மாதிரியான ஆள் தான் நிரூபிச்சிட்டீங்க. இந்த வரலாற்று துரோகத்தை தமிழ்நாடு மன்னிக்காது சார். தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள். காங்கிரஸை தொடர்ந்து இப்போ சிபிஎம், சிபிஐ, விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு எங்களுக்கு ஆதரவு தாருங்கள்னு சொல்லி விஜய் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாரு. திரும்ப அவர்கள் பேசும்போது நாங்க கட்சி நிர்வாகிகளோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்போம், இதை வச்சுக்கலாம் எங்களால கூட்டணிக்கு போக முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. மற்ற கூட்டணி கட்சிகள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு பாக்குறீங்க? ஐஎம்எல் வந்து நாங்க திமுகவோட தான் தொடர்வோம்னு சொல்றாங்க. அதை ஏன் இவர்களால் சொல்ல முடியவில்லை அப்படின்ற பாக்குறீங்க? தோழர் வீரபாண்டியன் நேற்றைக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலேயே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம்னு சொல்லி இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவெடுக்க போகிறது என்பது அந்த கட்சியினுடைய கருத்தை வைத்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு குழப்பமான சூழலாக இருக்கு. ஆனா அண்ணன் திரும்ப ஒரு இண்டிகேஷனை கொடுத்துட்டாரு இன்னைக்குன்னு தான் நான் பாக்குறேன். கடலூர் கூட்டத்தில் அண்ணன் திரும்ப தான் பேசினார். விசில் சத்தம் தியேட்டருக்கு பயன்படுமே தவிர விசில் சத்தம் ஒருபோதும் சட்டமன்றத்துக்கு பயன்படாதுன்னு பேசினது யாரு? அண்ணன் திரும்ப தான். இன்னைக்கு காலையில நாங்கள் விஜயோடு முரண்படவில்லை, விஜயை விமர்சிக்கவில்லை என்கிற ரீதியிலான கருத்தை வெளிப்படுத்துறாரு. அண்ணன் வன்னியரசு வெற்றி பெற்று வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது கூட தாவேக்காவை கிழித்து தோரணம் கட்டினார். அப்ப அண்ணன் வன்னியரசினுடைய கருத்து யாருடைய கருத்து? விசிகாவினுடைய கருத்து இல்லையா? விசிகாவினுடைய கருத்தாக அதை பார்க்க கூடாதா? அப்ப ஏதோ ஒரு சமிகை அண்ணன் திருமா இடத்துல வெளிப்படுது. அண்ணன் திருமா எப்போதுமே ஒரு புதிய முயற்சிக்கு தயாராகிற தலைவர் தான். என்னுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் தான். தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிற தலைவராகவே எப்போதும் வெளிப்படுகிறார். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. ஆனா 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒரு முயற்சியை எடுப்பதற்கு வைகோவுக்கு துணை நின்றவர் அண்ணன் திருமா தான். அது எவ்வளவு பெரிய ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு ஏன் கூட்டாட்சியை மறுக்குது? மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்கிற முழக்கம் ஏன் தேவைப்படுது? இன்னைக்கு வந்துச்சுல்ல ஒரு ஓலை, இதுல முடிவை எப்படி எடுக்க முடியும்? காங்கிரஸுக்கு ஒரு கருத்து இருக்கும். காங்கிரஸ் மும்மொழி கொள்கைக்கு எதிரான கட்சி இல்லை. ஆனா விசிக மும்மொழி கொள்கைக்கு எதிரான கட்சியா இல்லையா? தாவேக்கா என்ன நிலைப்பாடு? மும்மொழினா என்ன, இருமொழினா என்ன, ஒரு மொழினா என்ன எதுவுமே தெரியாது. ஒரு இலவும் தெரியாம அது நிக்குது இப்ப ரோட்ல. அப்போ ஒரு கட்சி ஆட்சி முறை இருந்தால் அந்த கட்சியினுடைய கோட்பாடு அது மாநிலத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகும். திமுக இதுவரைக்கும் நிறுத்தி வச்சிருந்துச்சுல்ல, ஒரு கட்சி ஆட்சி முறை இருந்ததுனாலதான் நிறுத்தி வைக்க முடிஞ்சிச்சு. அதனால் இது போன்ற நடைமுறை சிக்கல்களை தவிர்ப்பதற்கு ஒரு கட்சி ஆட்சி முறை தான் தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய குரல். அண்ணன் திரும்ப ஒரு அதிகார பகிர்வு வேணும்னு கேட்கிறாரு. நான் போய் எல்லா இடங்கள்லயும் வெற்றி பெற முடியாதா? நான் வெற்றி பெறுகிற இடங்கள்ல வெற்றி பெற்றுறேன். அப்ப விகிதாச்சார அடிப்படையில ஒரு அதிகார பகிர்வு தேவைங்கிறார். அது ஒரு நியாயமான குரல். சின்ன கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா ஒற்றை கருத்துடைய கட்சிகளாக அது இருக்குமாங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. திமுக எடுக்கிற முடிவை விசிக ஆதரிச்சிடும் சார், பிரச்சனை இல்லை சார். அதிமுக எடுக்கிற முடிவை பாமக ஆதரிச்சிடும் சார், பிரச்சனை இல்லை சார். ஆனா திமுக எடுக்கிற முடிவை காங்கிரஸ் ஆதரிக்குமா? அதிமுக ஏதாவது ஒரு முடிவை மாறி எடுத்துட்டா பாஜக ஆதரிக்குமா? அப்ப அந்த கான்ஃபிளிக்ட் அரசுல முடிஞ்சிடக்கூடாது. அது அரசுக்கு நெருக்கடி கொடுத்துடக்கூடாது, அரசு இயந்திரத்தை தடுத்துடக்கூடாதுங்கிறது தான் ஒரு கட்சி ஆட்சி முறையினுடைய நோக்கம். இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தொங்கு சட்டசபை அமைஞ்சிருச்சு. எல்லாரும் அதிகாரத்தை நோக்கி நகரணும்னு நினைக்கிறாங்க. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை. ஆனா இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கா இல்லையா? இதோட முடிஞ்சிருச்சா? இதான் லாஸ்ட் தேர்தலா தமிழ்நாட்டுக்கு? இனிமே தேர்தலே வராதா? இனிமே மக்களை சந்திக்க மாட்டீங்களா? உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல், இதையெல்லாம் எப்படி சந்திக்க போறீங்க? மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல. எனக்கு விடுங்க சார், நான் திமுக ஆள் சார், பரவாயில்ல சார், எனக்கு ஒரு மனநிலை இருக்கு சார். பொதுமக்கள் பாக்குறாங்கல்ல, அவங்களை எப்படி அண்ணன் திருமா நாளைக்கு எதிர்கொள்வார்? ஒருவேளை மாற்றி முடிவெடுத்தா, அண்ணன் திருமா மாற்றி முடிவெடுக்க மாட்டார்னு என் உள்மனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்ளும்? ஜோதிமணி கரூர்ல திரும்ப நிக்க வேணாமா? கேட்க மாட்டாங்களா? அரவாக்குறிச்சியில, கிருஷ்ணராயபுரத்துல கேட்க மாட்டாங்களா? பள்ளப்பட்டியில கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்பார்கள். என்ன பதில் சொல்வீங்க? அன்றைக்கு நீங்கள் துரத்தி அடிக்கப்படுவீர்கள். அதனால என்னன்னா, குறுகிய காலத்தில் ஒரு பலன் கிடைக்கிறது என்பதற்காக ஷார்ட் டேர்மா ஒரு பெனிஃபிட்டுக்காக போகக்கூடாது. ஒரு அரசியல் கட்சி லாங் டேர்ம் பெனிஃபிட் என்னன்னு பார்க்கணும். இது வரைக்கும் ஒரு டிராவல்ல நீங்க வந்திருக்கீங்க, இனிமே என்னன்றதை பார்க்கணும். அதன் அடிப்படையில்
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் பிசிகாவும் முடிவெடுப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தள்ளாட்டம் இருக்காது, தடுமாற்றம் இருக்காது. நிலையான முடிவை முஸ்லீம் லீக் எடுத்ததை போல எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போ அண்மையில வந்த செய்தியை பார்க்கும்போது ஆளுநர் அவர்களை சந்திச்சு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான கடிதத்தை கொடுத்திருந்தாரு. ஆனால் ஆளுநர் அவர்கள் உங்ககிட்ட கம்மியான நம்பர்ஸ் இருக்காங்க, 118 எம்எல்ஏக்களோட லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதாக தகவல் வருகிறது. அப்படி பார்க்கும்போது நாளைக்கு 11 மணிக்கு பதவியேற்பு விழா ரெடி ஆகிட்டு இருக்குது. அது நடப்பது சந்தேகத்துக்குரிய விஷயமாக இப்ப மாறி இருக்குது அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதிமுக தரப்புலையும் வந்து சில சலசலப்புகள் போகிறத பார்க்க முடியுது. எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் தனித்தனியாக சந்திச்சு பேசிக்கிறாங்க. அடுத்து எடப்பாடி வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். அப்போ அதிமுக ஒரு வேளை தாவேகா பக்கம் வந்தால் அது ஸ்ட்ராங்கான கவர்மெண்டா அமைத்து வாய்ப்பு இருக்குதா, இல்ல அதிமுகவுடைய ஒரு பிரிவு வந்து இங்க வந்து சேரலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயங்களை? இல்ல, அதாவது மேஜர் பார்ட்டி யார் என்பதை பார்த்து ஆளுநர் ஆட்சி அழைப்பதற்கு அழைக்கணும். ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் முடிவு செய்யப்படும். நீங்க ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய கையெழுத்தை கேட்பது என்பது ஒரு மரபு சார்ந்த நடவடிக்கை தான். அது ஏன் ஆளுநர் அப்படி கேட்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அறுதி பெரும்பான்மை யாருக்கு இருக்குங்கிறது ஆளுநருக்கு எப்படி தெரியும்? டிவியில பார்த்து தெரிஞ்சுக்குவாரா? ஃப்ளோர்ல வேற மாதிரி ரியாக்ட் ஆகலாம் இல்லையா? இப்போ பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு எங்க சட்டமன்ற கட்சி தலைவர் இவர் தான், இவர் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் வந்து உரிமை கோருறோம்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க அடுத்த கட்டமா ஃப்ளோர் டெஸ்ட் ஒண்ணு தேவைப்படாது. இப்ப இல்லைன்னா ஃப்ளோர் டெஸ்ட் ஒண்ணு தேவைப்படும். இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் 5 சேர்த்து கையொப்பம் வாங்கி கொடுத்துட போறாரு விஜய். அப்ப ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுக்குள்ள ஒரு மெஜாரிட்டிய அவர் காட்டியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. 5 வந்துருச்சு, இன்னொரு 5, 6 தேவைப்படுது சபாநாயகரை விடுத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 6க்கு எங்க போறாங்க? அதிமுக தரப்புல ஏற்கனவே பேச்சுவார்த்தையை நடத்துவதாக ஆதவர்ஜுனாவோட மாமியார் சொல்றாங்க. பேச்சுவார்த்தை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, சுமூகமா முடியும்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமிட்டு தான் நேத்து வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை சி.வி. சண்முகத்திட்ட இருந்து செய்தி வருது. சி.வி. சண்முகத்தோடு எஸ்பி வேலுமணி கலந்த ஆலோசனை, 4 எம்எல்ஏக்கள் திருத்தணி அரி உட்பட எல்லோரும் சி.வி. சண்முகத்தை சந்தித்து பேசிக் கொண்டிருக்காங்க. அப்போ வேற ஒரு பவர் சென்டர் அதிமுகவுக்குள்ள தயாராகுதா? அதிமுகவுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கா? அதிமுகவுல ஒரு கருத்து முரண்பாடு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி வேணாம்னு நினைக்கிறாரு, இல்ல போய் ஆதரவு தெரிவிச்சு நம்மளும் மந்திரி சபையில இடம்பெறுவோம்னு அதிமுக ஒரு தரப்பு நினைக்குது அப்படின்றதுதான் செய்தி அதுல. அப்ப இது என்னவாக முடிய போகுதுன்றத இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் திகில் படங்கள் போல இருக்க போகுது முடிவெல்லாம். நிச்சயமாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டாம் என்று சொல்லி நின்றால் ஒன்றாக இருக்காது. ஏன்னா அதிமுக ஒன்னும் எடப்பாடி பழனிசாமியை மெஜஸ்டிக் லீடர்னு ஏத்துக்கிட்டு இல்ல. அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்துருவாரு, காசை பிரிச்சு கொடுத்துருவாரு, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருவாருன்னு எடப்பாடி பழனிசாமியை அக்செப்டன்ஸ்ல போறாங்களே தவிர, எடப்பாடி பழனிசாமி தான் அம்மாவுக்கு அடுத்து வந்திருக்கிற புரட்சி தலைவருடைய வாரிசுன்னு யாரும் ஏத்துக்கல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். சசிகலா வந்தா காலில் விழ சொல்லுவாங்க, சசிகலா வந்தா திவாகர் முட்டி போட சொல்லுவாரு, சசிகலா வந்தா தினகரன் அடிப்பாரு. இங்க அதெல்லாம் தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி டேபிள்ல உட்காந்து இட்லி சாப்பிடுங்க OS மணியன் பேசிக்கிட்டு இருக்கலாம், இட்லி சாப்பிடுங்க குமாரு பேசுவோம் அப்படின்னு சொல்லி உட்கார வைப்பாருங்கிறதுனாலதான் எடப்பாடி பழனிசாமியோட இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதிகாரம் வர்ற ஒரு வாய்ப்பை தட்டி கழிக்கிறாரு அல்லது வேண்டாம் என்று மறுதளிக்கிறாருன்னா அதிகாரத்தை விட்டு கொடுத்துட்டு உட்கார்றதுக்கு என்ன துறவியா சி.வி. சண்முகம்? மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பை விட்டுட்டு சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டாரு மயிலத்துல, வெற்றி பெற்றுட்டு ரிசைன் பண்ண போறாரு. ஏன் அமைச்சராகிற வாய்ப்பு வந்து விடணும்? அப்ப அடுத்த கட்டத்துக்கு அதிமுகவினுடைய ஒரு தரப்பு தயாராகும். இந்த ஆபத்தை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்துருவாருன்னு தான் நான் நம்புறேன். அந்த முடிவு செயற்கைக்கான முடிவா தொடர்? இல்ல, நிச்சயமாக தாவேகாவோடு சேருவதற்கான வாய்ப்பை அதிமுக உருவாக்கும். ஏன்னா அதிமுக இப்போது என்ன கணக்குக்கு வரும்னா, எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த நிலையை இழந்துட்டோம். இப்போ நம்ம போய் ஒரு கூட்டணிக்குள்ள இணைகிற வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியாது. பாஜகவினுடைய முடிவை ஒட்டி தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முடிவு இருக்க போகுது. அதையும் மீறி பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்துக்காக ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அது நெடுந்தூர பயணத்துல இருக்காது. ஆனா அதிமுக போய் தாவேகாவோடு கூட்டணி வச்சா ஒரு நெடுந்தூர பயணம் இருக்கும். துணை முதலமைச்சர் பதவி கூட கிடைக்கலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதிகாரத்தில் ஒரு பங்கு கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டு கட்சியை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம். எவ்வளவு நாளா செலவு பண்ணிட்டே இருப்பாரு. 2021 அதிகாரத்திலிருந்து வந்ததற்கு பிறகு 2024 தேர்தல்.
அப்போ 2026 தேர்தல் நிறைய செலவு பண்ணிட்டாங்க. ஓட்டுக்கு 2000 ரூபாய் காசு கொடுத்தாச்சு அதிமுக தரப்புல. தொகுதிக்கு 70 கோடி 80 கோடி செலவு பண்ணியாச்சு அதிமுக தரப்புல. 95,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாருன்னா என்ன சும்மா ஜெயிச்சாரா? எவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தெரியும். இப்ப இவ்வளவும் பண்ணிட்ட பிறகு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு, ஏன் பயன்படுத்தாம விடணும்? எதிர்கட்சியாவும் இருக்க போறது இல்ல, எதிர்கட்சியாவும் உட்கார முடியாது. அப்ப என்ன ரோல் சட்டமன்றத்துல பிளே பண்றது? அதிமுகன்ற ஒரு கட்சி 11 தோல்வியை சந்திச்சிருச்சு, 12வது மெகா தோல்வியை சந்திச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் கௌரவமான ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. மீதி இருக்கிறவங்க எல்லாம் 200 ஓட்டு 250 ஓட்டு இப்படிதான் ஜெயிச்சாங்க. அதுவும் உங்களுக்கு என்ன கிடைக்கல? எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கல. அப்ப என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்கும் போது வைஸ் டிசிஷனா எது இருக்கும்? அறிவார்ந்த முடிவாக எது இருக்கும்? போய் தாவேகாவோடு சேர்றது தானே இருக்கும். அந்த முடிவை தான் எடப்பாடி பழனிசாமி எடுப்பதற்கு நிர்பந்திக்கப்படுவார் கட்சியினரால. எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவுலாம் இனிமே கிடையாது. ஏன்னா கட்சிக்கு பரவலா ஒரு அதிகாரம் வந்துருச்சு, ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. இப்ப இதுவே சிங்கிள் மெஜாரிட்டியில தாவேகா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒன்னும் சலசலப்பு இருந்திருக்காது, அது பாட்டுல கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். கோயிங் ஸ்டடின்னு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆயிருக்கும். இப்ப அங்க அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல, ஒரு வாய்ப்பு இருக்கும்போது எல்லாருக்கும் தாவுகிற மனநிலை வரும். நாளைக்கு அதிமுக 2ஆ உடைஞ்சு போச்சுன்னா என்ன செய்வீங்க? எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்? திரும்ப சிலுவம்பாளையத்துக்கே கிளம்பி போவாரா? அந்த மனநிலை அவருக்கு இருக்கா? அதனால அதற்கேற்ப முடிவெடுப்பார்கள். சேருவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருப்பதாகத்தான் பார்க்கிறேன். இதுல காங்கிரஸ் இப்போ தாவக கூட வந்திருக்கிறாங்க. நீங்க சொல்வது போல அதிமுக போனுச்சுன்னா அது கூடவே பாஜகவை கழட்டி விட்டு போகக்கூடிய நிலைமை தான் நாங்க இருக்கோம். இல்ல காங்கிரஸ் வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க, பாஜக வந்து சேர்த்துக்கூடாது, மதவாத கட்சிகளை சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லி டிமாண்ட் வச்சுதான் உள்ள போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக உள்ள வரும் பட்சத்தில் அது பாஜக என்ன இடத்தை கொடுக்கணும்னு பாக்குறீங்க? அதிமுக மதவாத கட்சி சார். பாஜக ரோல் இல்ல சார். தமிழ்நாட்டுல பாஜக ரோல் முடிஞ்சிருச்சு. ஒரு சீட்டு தான், உதகமண்டலம் மட்டும்தான் முடிஞ்சிருச்சு. ரூல்ட் அவுட் ஆயிட்டாங்க பாஜக. இப்ப ஏன் பாஜகவோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறோம், அதனால நாங்க இருக்கோம் பாஜகவே சொல்லி வெளியே அனுப்ப கூடாதா? பாஜகவுக்கு இப்ப யாரு தேவை? தாவேகா தேவையா? அதிமுக தேவையா? தாவேகா தான் தேவை. அதிமுக எப்படியாவது கெட்டு எக்கேடு ஒளியட்டும்னு நினைக்கும் பாஜக. ஏன்னா ஏற்கனவே ஒளிச்சாச்சு. அதை 90 விழுக்காடு குழியில போட்டு முடியாச்சு. இன்னும் 10% இப்ப ஜெயிச்சிருக்கிற எம்எல்ஏவால உயிர் பெற்று இருக்கு அந்த கட்சி, அவ்வளவுதானே. இப்போ பாஜக என்ன முடிவு எடுக்கும்? எப்ப வேணாலும் விஜயை தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கலாம், எப்ப வேணாலும் விஜயை தூக்கி சிபிஐ கோர்ட்ல நிக்க வைக்கலாம். கரூர் வழக்கு அப்படியே இருக்கு, எப்ப வேணாலும் விஜயை கூப்பிட்டு விசாரிக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் பாஜகவுக்கு கிடையாது. அப்ப பாஜக ஏன் டிஸ்டர்ப் பண்ண போகுது? குறைஞ்சபட்சம் பாஜக சொல்ற வேலையை கேட்கிற நபரா விஜய் இருப்பார்ல. இப்ப காங்கிரஸ் நாங்க மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு தான் போனோம். காங்கிரஸ் 5 தான். அதிமுக வந்துட்டா காங்கிரஸ் கெட் அவுட்னு சொல்லிடுவாரு விஜய். ரொம்ப முறுக்க முடியாது. ஒரு மினிமமா ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகார தோணியில எல்லாம் போய் நீங்க கடிவாளம் எல்லாம் போட முடியாது. கலட்டி எரிஞ்சிட்டு வெளியில போங்கடா ராஸ்கல்னு சொல்லுவாரு விஜய். என்ன செய்யும் காங்கிரஸ்? திரும்ப அந்த கவுண்டமணி ஒரு படத்துல ஐயா ஆசை வார்த்தைலாம் சொன்னாங்க ஐயா, அதனால நான் போனேன்னு சொல்லி திரும்பி வருவார் தெரியுமா வேலைக்கு? அந்த மாதிரி அறிவாலய வாசல்ல நிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் ஒரு ரோலும் கிடையாது சார். அதிமுக வந்துட்டா காங்கிரஸ் இப்போது வேண்டுமானால் ஏதோ உயிர்ப்போடு இருப்பதை போல இன்னைக்கு காட்டிட்டாங்க. நாளைக்கு அரசியல் களம் மாறிடுச்சுன்னா காங்கிரஸ் கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப காங்கிரஸ் எல்லாம் அங்க போய் ஒன்னும் டிமாண்ட் எல்லாம் பண்ண முடியாது. பாஜகவுக்கு இப்ப தாவேகா தான் தேவை. அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க பாருங்க, அதிமுகவை அது கை கழுவிடும். கை கழுவினாலும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்ப தேர்தல் வந்தாலும் அது தாவேகாவை கூப்பிட்டு மடியில வச்சுக்கும். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.